சனிதோஷ பரிகார தலம் என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது திருநள்ளாறுதான். ஆனால் அதற்கு இணையான பெருமையும் மகிமையும் வாய்ந்த தலங்கள் தமிழகமெங்கும் உள்ளன. அப்படிப்பட்ட 5 தலங்களில் ஏதேனும் ஒன்றுக்குச் சென்று வழிபட்டாலே சனிதோஷம் தீரும் என்பது நம்பிக்கை. சனி பகவான் என்றாலே கெடுபலங்கள் வழங்கக்கூடிய கிரகம், கஷ்டங்களை மட்டுமே தரக்கூடியவர் என்றுதான் பலரும் நிலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர் நன்மைகளை வழங்கக்கூடிய தெய்வமாக விளங்குகிறார். ஒரு மடங்கு கஷ்டத்தை கொடுத்தால் அதற்கு பல மடங்காக நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான். ஆனாலும் ஒவ்வொருவரின் ஜாதகத்திலும் இருக்கும் சனியின் வீடு நிலைக்கு ஏற்ப சனியால் ஏற்படும் பலன்கள் மாறுபடுகிறது. 9 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டு 9 முறை கோவிலை வலம் வர வேண்டும். சிவனுக்கும் அம்பாளுக்கும் மாலை வாங்கிக் கொடுத்து, சனீஸ்வரர் சன்னதியில் கருப்பு வஸ்திரம் உள்ளிட்ட பொருட்கள் வாங்கிக் கொடுத்து உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்ய வேண்டும். சுவாமி தரிசனம் முடித்த பிறகு குறைந்தது 1 மணி நேரமாவது ஆலயத்தில் இருந்துவிட்டு வர வேண்டும். வருடத்திற்கு ஒருமுறையோ அல்லது 6 மாதங்களுக்கு ஒருமுறையோ இங்கு சென்று வழிபட்டு வந்தால் சனியால் ஏற்படும் அனைத்துவித பாதிப்புகளும் படிப்படியாக குறைவதுடன் சனி பகவான் நன்மைகளை வழங்குவார். சனிப்பெயர்ச்சிக்குப் பிறகு சனி பகவானால் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என பலரும் வழி தேடிக் கொண்டிருப்பார்கள். அப்படி தேடுபவர்கள் தங்களின் ஜாதகத்தில் சனி எந்த நிலையில் இருந்தாலும் இந்த கோவிலுக்குச் சென்று எளிய வழிபாடு ஒன்றை செய்துவிட்டு வந்தாலே சனி பகவான் அவர்களுக்கு நன்மையை மட்டுமே வாரி வழங்குவார். அது எந்த கோவில், என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். திருவாதவூர் திருமறைநாதர். மதுரையிலிருந்து வடக்கே 25 கிலோமீட்டர் தொலைவிலும் மேலூரிலிருந்து மேற்கே 8 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது திருவாதவூர். இங்கு ஈசன் திருமறைநாதராக அருள்பாலிக்கிறார். அம்பிகைக்கு வேதநாயகி அம்மன் என்று பெயர். இங்குதான் சிவபெருமான் தன் கார்ச்சிலம்பொலியை மாணிக்கவாசகர் கேட்கச் செய்தார். அங்குள்ள மண்டபம் ஒன்றை அமைத்தவர் மாணிக்கவாசகர். இங்கு மாணிக்கவாசகருக்கு தனி சந்நிதி உள்ளது. சனி பகவானின் வாதநோயை ஈசன் தீர்த்த தலம் என்பதாலேயே இதற்கு வாதவூர் என்று பெயர் பெற்றது என்பார்கள். இத்தலத்து ஈசனை வழிபட்டால் கை, கால்முடம், பக்கவாதம் உள்ளிட்ட அனைத்து வகையான வாத நோய்களும் தீரும் என்று கூறப்படுகிறது. மாண்டவ்ய முனிவரின் சாபத்தால் முடமான சனிபகவான் இத்தலத்து ஈசனை வழிபட்டதன் பயனாக சாப நீக்கம் பெற்றார். தான் பெற்ற சாப நீக்கத்தை பக்தர்களுக்கு அருளும் முகமாக இங்கு தனி சந்நிதி கொண்டுள்ளார் சனிபகவான். இங்கு சனி ஒரு காலை மடக்கி வாகனத்தில் அமர்ந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அஷ்டம சனி, அர்த்ராஷ்டம சனி, கண்டக சனி, 7.5 சனி என்று சனியினால் உண்டாகும் தோஷங்கள் தீர பக்தர்கள் இத்தலம் வந்து வழிபடுகிறார்கள். இங்கு வந்து ஈசனை வழிபாடு செய்து சனிபகவானையும் தரிசனம் செய்தால் பிணிகள் நீங்குவதோடு இன்ப வாழ்வு சித்திக்கும் என்கிறார்கள் பக்தர்கள். குச்சனூர் சனிபகவான். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ளது குச்சனூர். இங்கு சுயம்புவாக எழுந்தருளி அருள்பாலிக்கிறார் சனிபகவான். சுரபி நதிக்கரையில் இயற்கையான சூழலில் அமைந்திருக்கும் இந்த திருக்கோவிலுக்கு வந்து வழிபட்டால் பிரம்மஹத்தி தோஷம் போன்ற கடும் தோஷங்களும் நீங்கும் என்கிறார்கள் பெரியோர்கள். இத்தலத்தில் அருளும் சனிபகவானுக்கு 3 கண்கள் என்பதால் இங்கு வழிபட்டால் சனிதசையால் உண்டாகும் தீமைகள் அனைத்தும் போகும் என்கிறார்கள் பெரியோர்கள். பிரம்மஹத்தி, செவ்வாய் தோஷம், குழந்தையின்மை, திருமணத்தடை உள்ளிட்ட தோஷம் இருப்பவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தால் தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். வரும் பக்தர்கள் கோவில் முன்பாகச் செல்லும் சுரபி நதியில் நீராடி பழைய ஆடைகளை நீரில் விட்டு புதிய ஆடையை அணிய வேண்டும். நீராடிய பக்தர்கள் நதிக்கரையில் உள்ள விநாயகரை வழிபாடு செய்து கோவில் முன் மண்டபத்திற்குள் நுழைய வேண்டும். பின் பொரி உப்பு உடைத்து பொரியை கொடிமரத்திலும் உப்பை அருகே உள்ள தொட்டியிலும் இட வேண்டும். குழந்தை வரம் வேண்டுவோர் கோவிலின் பின்புறத்தில் உள்ள விடத்தலை மரத்தில் மஞ்சள் கயிறு கட்டி வழிபாடு செய்து வந்தால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பொழிச்சலூர் சனிபகவான். சென்னை பல்லாவரம் ரயில் நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பொழிச்சலூர் அகத்தீஸ்வரர் திருக்கோவில். தொண்டை மண்டல நவக்கிரக பரிகார ஸ்தலங்களில் ஒன்றான இத்தலம் வட திருநள்ளாறு என்றே போற்றப்படுகிறது. அகத்திய முனிவர் பொதிகை மலைக்குச் செல்லும் வழியில் இங்கு தங்கி சுயம்புலிங்கமாக திகழ்ந்த ஈசனுக்கு பூஜை செய்தார். அந்த பூஜைக்கு மகிழ்ந்த இறைவன் அகத்தியருக்கு காட்சி கொடுத்தார். எனவே இத்தலத்து ஈசனுக்கு அகத்தீஸ்வரர் என்பது திருநாமம். அம்பிகை இங்கு ஆனந்தவல்லியாக அருள்பாலிக்கிறார். பழமை வாய்ந்த இந்த கோவில் கிபி 12ஆம் நூற்றாண்டு சோழ மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது.
கஜபிருஷ்ட விமான அமைப்புடன் திகழும் இந்த ஆலயத்துக்கு வந்தாலே மனதில் நிம்மதி பிறக்கும். சித்திரை 7, 8, 9 தேதிகளில் சூரியன் உதயமாகும்போது சூரிய கிரணங்கள் சிவலிங்கத்தின் மீது விழும் என்பது இத்தல சிறப்பாகும். கண்டசனி, ஜன்மசனி, ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்ராஷ்டம சனி என்று சனியினால் உண்டாகும் தோஷங்கள் தீர இத்தலம் வந்து வழிபடுவது சிறந்தது. இத்தலத்துக்கு வந்து ஈசனை தரிசனம் செய்து சின்முத்திரையுடன் அருளும் சனி பகவானை தரிசனம் செய்தால் சனி தோஷங்கள் நீங்கும். இந்த ஆலயத்தில் சனி பகவானுக்கு நிவேதனம் செய்யும் நேரத்தில் சனி பகவானுடைய வாகனமாக கருதப்படும் காக்கைகள் கூட்டமாக வந்து அர்ச்சகர் போடும் அன்னங்களை சாப்பிட்டுச் செல்லும். உங்களுடைய ஜாதகத்தில் ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்டசனி, சனி திசை பாதிப்பு, சனி திசாபுத்திகள், சனியின் நிலை பாதிக்கப்பட்டிருத்தல், நன்மையே வழங்க முடியாத அளவிற்கு சனியின் நிலை கெட்டுப்போயிருந்தாலும் சரி, புகழ்பெற்ற இந்த சனி பகவான் கோவிலுக்குச் சென்று எளிய பரிகாரம் ஒன்றை செய்துவிட்டு வந்தாலே சனியால் ஏற்படும் பாதிப்புகள்